இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வேத வசனம் என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 122 அதிகாரம் 9 வசனம் எப்படியாக சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்தில் நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நன்மைகள் கிடைக்கும், கர்த்தருடைய பிரகாரங்களில் நன்மைகள் கிடைக்கும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நன்மைகள் கிடைக்கும். அதனால் அவர் சொல்ல, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னால் இங்கே இருக்கின்ற வேதம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மனுஷன் தனக்கான ஒரு ஆபீஸை உண்டாக்கி அதில் உட்கார்ந்து யார் அவரை பார்க்க வேண்டும் என்றாலும் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு சாதாரண உலகத்தினுடைய அதிகாரியாக இருக்கிற அரசியல்வாதியாக இருக்கிற ஒரு மனிதனே எல்லா ஆட்களையும் தன்னிடத்தில் வந்து பார்க்கும்படியாக ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறான். ஆண்டவரும் உலக ரட்சகர் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அவர் படைத்திருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக வேணா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவர்னா இருக்கலாம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் ஆலயத்தில் வரும்போது உனக்கு நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். ஆகினால்தான் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் BMW, ஆடி, இன்னோவா இப்படிப்பட்ட காரணம் எடுத்துன்னு போட்டு ஆலயத்தினோட வாசலை நிறுத்திட்டு கண்ணை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரே காரணம், இந்த உடல் ஆண்டவருடைய கையால் படைக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய மருத்துவர்கள் வந்தாலும் அந்த ஒரு மனிதனை புதுசாக உருவாக்க முடியாது. உருவாக்கினாலும் அது கடவுள் படைத்த போல ஆயுசு நாட்களை தராது. ஒரு மனிதன் ஒரு பொம்மையை உருவாக்கலாம், மனிதன் போல அநேக செட்டப்புகளை உருவாக்கலாம், ஆனால் அது முற்று பெறாது. கர்த்தர் இயற்கை வேற செயற்கை வேற என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஆகையினால் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடவுளுடைய ஆலயத்தில் வரும்போது தான் அவனுக்கு நன்மைன்னா பணம் பொருள் சுகம் மாத்திரம் கிடையாதுங்க. நீ ஜீவனோடு வாழறதும் ஒரு நன்மை தான், நீ கடன் இல்லாமல் இருக்கிறது ஒரு நன்மை தான், எல்லாமே இருக்கிறது ஒரு நன்மை தான். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அநேக பணம் சூட்கேஸில் வச்சுன்னு பீரோவில் வைத்து கொண்டு அநேக பணங்கள் இருந்தால் கூட ஒரு மனுஷனால நிம்மதியாக வாழ முடியாதுங்க. அந்த மனிதனால் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒன்றுமே இல்லை, அவனால் எல்லாவற்றையும் சாப்பிட முடியும். அதான் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு மனிதன் சுகபோகமாக எதுவுமே இல்லை, இன்றைக்கு சம்பாதித்து நாளைக்கு இன்றைக்கே சாப்பிட்ணும், டெய்லி கூலி வேலைக்கு போய் தான் அவன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வறுமையால் வாழலாம். பட் அவன் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நன்மை உண்டாவனாக இருக்கிறான். கடவுள் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய ஆலயத்தில் தேடி வருகிறவர்களை நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். நீ கடவுளுடைய ஆலயத்துக்கு போகாமே எல்லாமே உனக்கு கிடைக்கும். உலகத்தினுடைய சாப்பாடு கிடைக்கும், உலகத்தில் படைக்கப்பட்ட தண்ணீர்லாம் கிடைக்கும், உலகத்தில் காற்று, இந்த ஆகாய மண்டலங்கள் எல்லாம் கிடைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கிடைக்கும். ஆனால் கடவுளுடைய ஆலயத்தில் போகிறவங்களுக்கு விசேஷமாக கிடைக்கும், பரலோகமாக கிடைக்கும், இந்த உலகத்தினுடைய நன்மைகளை கிடைக்கும், இந்த உலகத்தினுடைய கணங்களும் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நண்பன கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மருத்துவமனையில் 1 மணி நேரத்துக்கு ஆக்சிஜனுக்கு 20,000 ரூபாய் கேட்குறாங்க, 20,000 ஒன்லி. எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா நோயின் தாக்கம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆக்சிஜனை அநேக மருத்துவமனையில் விற்கிறாங்க. கொரோனாவுக்கு மருந்து இல்லை தான், ஆனால் அதை விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க ஆக்சிஜனை. அதுக்காக ரூபாய் மதிப்பு போடுறாங்க. எதுக்காக நான் இதை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் ஒரு மூச்சுக்கே எவ்வளோ பணம் தேவைப்படுது. அந்த மூச்சு நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்தது. இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இம்மட்டமாக உங்களுக்கு வயசை நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வயது வரைக்கும் எவ்வளோ மூச்சை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், ஆக்சிஜனை கர்த்தர் கொடுத்துருக்கார். அவர் என்னைக்குன்னா நம்மக்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாரா? அதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரகாரங்களுக்கு நம்ம நன்மை கிடைக்கும், கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நன்மை கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நண்பனு கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நம்புங்க, செழிப்பீர்கள். ஆண்டவரே, இந்த வேலையில் இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாங்க, உயர்த்தப்படுவார்களாங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இந்த காலை வரை போகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். நலம்